ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்கு. இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலேயே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப் பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25/1/2026 அன்னைக்கு ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் இப்போ ரிப்பப்ளிக் டே. இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து
அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம், 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன், 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது, அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்து உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த மாதத்துக்கு போயிடுறார். அதாவது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பார்த்தாலேயானால் சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் வந்து 8ஆம் இடத்துல இருக்க. 8ஆம் இடத்துல வந்து இருக்கலாமா அப்படின்னா மறைந்த ஸ்தான அதிபதிகள் மறைந்த இடத்தில் இருப்பது ரொம்பவுமே நல்லது. அதாவது 6-11 அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். அதனால அதீதமான லாபம். என்னன்னா வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம், வேலையின் மூலியமாக நன்மை, திடீர் பணவரவு, லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அதனால் வந்து இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறவாடுகள்லாம் திடீர் யோகம் கிடைக்கும். அதை தவிர வந்து வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாடுக்கு நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும். என்ன ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் உட்காந்துருக்கிறதுனால ஒரு தீர்க்கமான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதுவும் தை மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த மாத கடைசியில் அதாவது 27/1/2026 அன்னைக்கு வந்து அவர் 9ஆம் இடத்துக்கு போடுறார். ஒரு
திரிகோணாதிபதி, அதாவது ராசி அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர இந்த மாதம் வந்து பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 கிரகங்கள் 9ஆம் இடத்துல போய் சேர்றது, 8ஆம் இடத்துல இருக்குது, அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல போகிறது. அதாவது சூரியன் செவ்வாய் புதனோட சுக்கிரனும் 15/1/2026 அன்னைக்கே வந்துடுறார். 8ஆம் இடத்துல மறைந்த சுக்கிரனாக இருக்கக்கூடிய காலகட்டம். மனசுக்குள்ள சில கிளேசங்கள் வரும், குழந்தைகள்னால் சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் வந்து சிறு செலவுகள் வரும் குழந்தைகளுக்காக. வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல வேண்டிய கட்டாயம் வரும். மறைந்த இடத்திலிருந்து சிறு தொல்லைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். என்னன்னா இந்த மாத கடைசி, அதாவது 7/2/2026 அப்போ இந்த தமிழ் மாதத்தினுடைய கடைசி, தை மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தேன்னா சுக்கிரனும் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறார். இந்த மாதம் பெரிய விசேஷம் என்னன்னா 1, 5, 9க்கு உண்டான 3 கிரகங்களும், அதாவது சனி, சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்களும் 9ஆம் இடத்துல போய் இருக்கு. இதனால் பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிப்பதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இவ்வளவு நாள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் கரைந்தோடி போகக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் மூலியமாக, தந்தையினுடைய ஹெல்ப் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது அப்பா மூலியமாக சொத்துக்கள் வரணுமா, அப்பா மூலியமாக வரக்கூடிய வித்தைகள் வரணுமா, அப்பா மூலியமாக வரக்கூடிய, அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியின் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே பார்க்கிறார் 9ஆம் அதிபதி. அது வந்து பெரிய விசேஷம். பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 7/2/2026 வலுப்பெற்று போகிறதுனால 4 கிரகங்கள் இருக்கு. அதுவும் ராகுவோடு சேர்ந்த சனி, புதன், சுக்கிரன் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு தடங்கள் வந்தாலும் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்போ அப்படின்னா 27ஆம் தேதி வரணும் தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். அதற்கு பிறகு 27/1க்கு பிறகு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் 27/1/2026 மேலே இருக்கும். அது வரணும். கொஞ்சம் மனக்குழப்பம், எந்த ஒரு தெளிவற்ற நிலை இருக்கும். எடுத்த முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மேற்படிப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மறைந்த செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட் மூலியமாக நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள். நினைச்சு பார்க்க முடியாத நேரத்தில் தடால்னு வரக்கூடிய வாய்ப்பு. நிலம் சம்பந்தம், அதை தவிர வந்து இந்த பூமி சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அதாவது போட்டிகளில் வந்து நிச்சயமாக வெற்றி வரும். போட்டித் தேர்வின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு சம்பந்தமாக, இந்த வெல்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸ், அதை தவிர வந்து இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 18/1/2026 20/1/2026 வரணும். இந்த சந்திராஷ்டம நாட்டில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவு நெல் தானம் கொடுத்துட்டு போங்க. அது பண்ணிட்டு போன இல்லையானால் கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் வந்து நீங்கள் ஹயக்ரீவரை போய் வணங்கிட்டு வாங்க. தை மாதம் வேறு. இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து ஆனுவல் எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டம். மார்ச்சில் வந்து ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். அதனால் இப்போ முதல்ல உத்தராயணம் பிறக்கும் பொழுதே போய் ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஹயக்ரீவர் சேவிச்சுட்டு வந்து கல்விக்கே வந்து அவர் தான் வந்து குருவாக சொல்லப்பட, சரஸ்வதிக்கே குருவாக சொல்லக்கூடியவர். அதனால் ஹயக்ரீவர் கோவில் செட்டிப்புண்ணியமில் இருக்குது, போயிட்டு வாங்க. திருவையீந்திரபுரத்தில் இருக்குது, போயிட்டு வாங்க. அது போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லக்கூடும்.